ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போகிறோம் 2 டைப்ஸில். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல செரி எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 லேயர்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து சுகர் சிரப் கொடுத்துக்கலாம். சுகர் சிரப் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கேக் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச நம்ம செரியை வந்து ஆட் பண்ணிடலாம். செரி, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் க்ரம்ஸ் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் கேக் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டில் நமக்கு செரி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாக்லேட், அதாவது க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதில் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரம்ஸ் போட்டுக்கலாம். க்ரம்ஸ் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கேக் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் வந்து நம்ம இருக்கும், நம்மக்கிட்ட சாக்லேட் பாராக இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பார்த்திங்கன்னா மெல்லோன்னு ஒரு கம்பெனி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து ஈஸியாக இதுதான் எனக்கு கிடைக்குது, அதனால் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கம்பெனி இருக்குது. உங்களுக்கு எந்த கம்பெனி கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதே மாதிரியே எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ யாருக்காவது போடுறான்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்டர் ஷீட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ண சாக்லேட்டை இந்த மாதிரி லைன்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சைடில் கார்னிஷ் பண்ண போகிறோம். இது செட் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டார் நாசல் போட்டு பைப்பிங் பேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச கார்னிஷிங் வந்து இப்போ செட் ஆகிடுச்சு, கையில் ஒட்டாத அளவுக்கு. அடுத்து நம்ம எடுத்து ஆட் பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வந்து பட்டர் ஷீட்டை கரெக்டான அளவில் நம்ம முன்னாடியே கட் பண்ணிக்கணும் கரெக்டாக. அப்போ தான் வந்து கரெக்டாக பார்க்க அழகாக இருக்கும். இல்லைனா நீங்கள் மேலே வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பைப்பிங் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை எடுக்காமல் விட்டாச்சு பாருங்கள். அந்த பேப்பரை சைடில் இருக்கிற பேப்பர் வந்து எடுத்துடலாம். பிளாக் ஃபாரஸ்ட்டில் மெயின் செரி தான். செரி மேலே வைக்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி சாக்லேட் சைடில் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்லி எல்லா கடையிலையும் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் செரி வந்து லேயரில் கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும். செரி இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.